நம்ம சங்கீதம் 27 பத்தி தியானிக்க போகிறோம். சங்கீதம் 27, Psalm 27. அதுல 4 காரியத்தை பார்க்க போறோம். இதுல முதலாவது தாவீதுடைய வாழ்க்கையின் பலன், இரண்டாவது தாவீதின் வாழ்க்கையோட பலத்தின் ரகசியம், மூணாவது தாவீதின் விண்ணப்பம், நாலாவது தாவீதின் மன உறுதி. முதலாவது தாவீதின் பலன், இரண்டாவது அந்த பலத்தினுடைய ரகசியம், மூணாவது தாவீதின் விண்ணப்பம், நாலாவது தாவீதின் மன உறுதி. டேவிட்ஸ் ஸ்ட்ரென்த், டேவிட்ஸ் சீக்ரெட், டேவிட்ஸ் சப்ளிகேஷன் அண்ட் டேவிட் ஸ்டாமினா. ஸ்ட்ரென்த், சீக்ரெட், சப்ளிகேஷன், ஸ்டாமினா. இந்த 4 காரியத்தை நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். அவருடைய பலன், ரகசியம், விண்ணப்பம், மன உறுதி. முதலாவது 3 வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் சங்கீதம் முதல் 3 வசனம். அல்ல தாவீதோட பலனை பத்தி பேசுறாரு. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். முதல் வசனத்துல பாருங்க, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தாவீதோட வாழ்க்கையின் பலன் இங்க அவர் சொல்றாரு பாருங்க. அது அவரோட ஜீவனின் பலன் ஆண்டவர் பாருங்க. அந்த ஒரு ராஜா, ஒரு தாவீது, அவர் தன்னுடைய பலனை எதை வச்சிருக்கிறாரு? தன்னோட பலனா நம்முடைய சர்வ பலமுள்ள தேவனை ஒரு பலனா வச்சிருக்காரு. சில சமயத்துல நம்மளோட பலனை நம்ம வேற ஏதாவது ஒரு காரியத்து மேல வைக்கிறோம், வேற ஏதாவது ஒரு மனுஷன் மேல வச்சிடறோம். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட காட் இஸ் மை ஸ்ட்ரென்த்னு சொல்றாரு. அப்ப நம்மளோட பலன் யாரா இருக்கணும்? நம்மளுடைய ஆண்டவரா இருக்கணும். we should not put our strength on other things. நிறைய நேரத்துல பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா பிசினஸ் பண்றோம், என்னோட பிசினஸ் எல்லாம் சக்சஸ் ஆகுது, நான் நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் நல்ல வெல்த்தியா இருக்கிறேன், எனக்கு வேண்டியது எல்லாம் இருக்குது, அதனால ஐ டோன்ட் நீட் டு சீக் காட்ஸ் ஸ்ட்ரென்த். எனக்கு ஆண்டவரோட பலனை தேடணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஆண்டவரும் அவசியம் இல்லை, ஏன்னா நானே நல்ல பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவர் தாவீது பாருங்க, ஒரு ராஜாவா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? அவருடைய பலன் யாரு? அவரு ஆண்டவரா வச்சிருக்காரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையோட பலன் நம்ம யாரா வச்சிருக்கணும்? நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நம்ம ஒரு பலனா வச்சிருக்கணும். டோன்ட் டிரா யுவர் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் மணி, டோன்ட் டிரா யுவர் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் சப்போர்ட். நீங்க உங்களோட பலனை ஒரு பணத்தின் மேலேயோ, உங்க பலனை வேற ஏதோ ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவு மேலேயோ, ஒரு உதவி மேலேயோ நம்ம வச்சிருக்க கூடாது. அப்படி நம்ம ஒருவேளை ஒரு மனுஷனை நம்பி இருந்தோம்னா, நம்மளோட பலன் எல்லாம் ஒரு மனுஷர் மேல வச்சிருந்தோம்னா, அந்த மனுஷர் ஒரு நாள்ல நம்மளை கைவிட்டுருவாங்க. ஏன்னா மனுஷர் என்னைக்கும் மாறிடுவாங்க. மனுஷரை நம்பவே கூடாது. அப்படி மனுஷர் நம்மளை கைவிடும் போது நம்மள இருக்க பலன் எல்லாம் குறைஞ்சு போயிடும். If you put your strength in people, as they change, your strength will weaken. அவங்க மாறிட்டாங்கன்னா நம்மளோட பலன் எல்லாமே போயிடும். அதனால நம்மளோட நம்பிக்கையை, நம்மளுடைய பலனை இப்போது நம்ம யாரா வச்சிருக்கணும்? தாவீதை போல ஆண்டவரா வச்சிருக்கணும். பாருங்க, மனுஷர்லாம் மாறிடலாம், காலம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அந்த மனுஷர் மாறிட்டா அந்த நேரத்துல நம்மளுடைய பலன் எல்லாம் குறைஞ்சு போயிடும். நிறைய சமயத்துல நம்ம பாஸ்டர்ஸையே நம்பியிருப்போம், பாஸ்டர்ஸோட ஜபத்தை நம்பியிருப்போம், சர்ச்சை நம்பியிருப்போம். அது பாஸ்டர்ஸோட ஜபம் அவசியம்தான், சர்ச்சை அவசியம்தான். ஆனாலும் எல்லா நேரத்திலையும் பாஸ்டர்ஸால ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால நம்மளோட பிரைமரி கனெக்ஷன் அதை எது மேல வச்சிருக்கணும்? நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கணும். நம்ம பாருங்க, சில சமயம் பிரைமரி கனெக்ஷன்ல வேற எது மேலேயாவது வச்சிருப்போம். நம்முடைய பிரதானமான ஒரு ஆண்டுக்கு ஒரு தேவையை, பிரதானமான ஒரு காரியத்தை வேற எது மேல வச்சிருப்போம். நம்மளோட பிரதான கனெக்ஷன், பிரைமரி கனெக்ஷன் எது மேல வச்சிருக்கணும்னா நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கணும். நம்மளோட பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. நம்மளோட பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. எனக்கு நல்ல வேலை இருக்குது, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல சம்பளம் இருக்குது, எல்லாம் அவசியம்தான். நல்ல வேலை அவசியம்தான், நல்ல சம்பளம் அவசியம்தான், நல்ல சர்ச்சை அவசியம்தான், எல்லாம் அவசியம்தான். அதே நேரத்துல அதெல்லாம் நம்மளுடைய ஒரு பிரைமரி கனெக்ஷனா இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்மளோட பிரைமரி ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடாது. நம்மளோட பிரைமரி கனெக்ஷன், பிரதானமான ஒரு தொடர்பு யார் மேல இருக்கணும்னா நம்ம ஆண்டவரோட மேல இருக்கணும்.
அப்பதான் ஆண்டவர் நமக்கு ஒரு பலனா இருக்க முடியும். அதுதான் தாவீதோட அனுபவம் முதலாவது. அப்ப தாவீதோட வாழ்க்கையில ஒரு பலன் ஆண்டவரா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய பிரைமரி கனெக்ஷனை அவர் யார் மேல வச்சிருக்காரு? டைரக்டா என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் மேல வச்சிருக்காரு. அதே மாதிரிதான் நம்மளுக்கு நல்ல வேலை இருந்தாலும், நமக்கு நல்ல சம்பளம் இருந்தாலும், நம்ம நல்லா படிச்சிருந்தாலும், நம்ம நல்ல பொசிஷன்ல இருந்தாலும், அது மேலெல்லாம் நம்ம நம்பிக்கை வைக்காம ஆண்டவரையே நம்ம ஒரு மேல ஒரு நம்பிக்கை வச்சு நம்மளோட டைரக்ட் கனெக்ஷன், பிரைமரி கனெக்ஷன் ஆண்டவர் கூட இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பாரு? ஒரு பலனா இருப்பாரு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, காட் யூ ஆர் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் மை லைஃப்னு சொல்றாரு. என் ஜீவனின் பலனானவர். ஏன் அவ்வளவு தைரியமா சொல்ல முடியுது ஜீவனின் பலன்? அவரு தன்னுடைய எல்லா பலனும் நம்பிக்கை எல்லாம் எது மேல வச்சிருக்காரு? ஆண்டவர் மேல வச்சிருக்காரு. அதனால நம்மளோட பிரைமரி நம்ம நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கலாம், நல்ல காலேஜ்ல படிக்கலாம், ஒரு பிரசித்தி பெற்ற காலேஜ்ல படிக்கலாம். அதனால நம்ம ஒரு பெருமையா இருக்கக்கூடாது. நம்மளோட நம்பிக்கை பலனை அது மேல வச்சிருக்கூடாது. நான் நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், நான் நல்ல கம்பெனில வேலை செய்யறேன் அப்படின்னு. தாவீது ஒரு ராஜாவா இருந்தாலும் அவருடைய பிரதான ஒரு கனெக்ஷன், பிரைமரி கனெக்ஷனை ஆண்டவரோட வச்சிருந்தது போல நம்மளோட கனெக்ஷன் ஆண்டவரோட வச்சிருக்கும் போது ஆண்டவரே நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருப்பாரு, ஆண்டவரே நமக்கு பலனா இருப்பாரு. ஏன்னா மனுஷர்லாம் நம்மளை கைவிட்டு போயிடலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டாரு. அப்ப நம்ம எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்மளோட கனெக்ஷனை ஆண்டவரோட வச்சிருக்கணும். இப்ப பாருங்க, நம்ம இங்க தாவீது சொல்றாரு, இப்ப நம்ம ஆண்டவரோட நம்ம நெருங்கி இருக்கிறதுனால நமக்கு கஷ்டம் வராம இருக்குமா? ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால நமக்கு கஷ்டமே வராதா? அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால நமக்கு கஷ்டம் வரும். ஆனா நம்ம கஷ்டத்து மேல நம்ம லென்ஸ் வச்சு பார்க்க கூடாது. நம்ம யார் மேல லென்ஸ் வைக்கணும்? நம்ம மேக்னிஃபைங் லென்ஸ் ஆண்டவர் மேல வைக்கணும். நம்ம ஆண்டவர் பெரியவர், ஆண்டவரை தான் பார்க்கணும். நம்மளோட கஷ்டத்தை பார்க்க கூடாது, நம்முடைய சூழ்நிலையை பார்க்க கூடாது, நம்முடைய பிரச்சனையை பார்க்க கூடாது, நம்முடைய போராட்டத்தை பார்க்க கூடாது. நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளோட ஆத்மா ரொம்ப சோர்ந்து போயிடும், நம்ம ரொம்ப குறுகி போயிடுவோம். நம்முடைய போராட்டத்துல பிரச்சனை இல்லை, நம்ம யாரை பார்க்கணும்? நம்மளோட மேக்னிஃபைங் லென்ஸ் நம்ம ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் மேல வைக்கணும். அப்ப நம்ம பிரச்சனை மேல நம்ம லென்ஸை வச்சு பார்க்காம நம்ம யார் மேல போக்கஸ் வச்சிருக்கணும்? ஆண்டவரையே நம்ம சார்ந்து நம்மளோட போக்கஸை ஆண்டவர் மேல வச்சிருக்கணும். எப்பொழுதும் நம்ம சத்துருக்கள் செய்யறதையும், இந்த பிசாசு செய்யறதையும் நெகட்டிவா நம்ம அறிக்கை செய்யக்கூடாது, அதை கன்ஃபர்ஸ் பண்ணவே கூடாது. நம்ம எதை கன்ஃபர்ஸ் பண்ணோம்? ஆண்டவரோட வாக்கு தத்துவம். வேதத்துல எவ்வளவு வாக்கு தத்துவம் இருக்கு, அந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, வேதத்துல நீங்க இவ்வளவு இப்படி சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி அறிக்கை பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப ஆண்டவரோட நமக்கு பலனா இருப்பாரு. அப்ப நம்ம ஆண்டவரோட திட்டத்தை பத்தி நம்ம பேசணும். ஆண்டவரே, நீ எனக்காக எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன ஒரு நோக்கத்தோட என்ன உருவாக்கி இருக்கீங்க, அந்த நோக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க எனக்காக வச்சிருக்க திட்டத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லி விசுவாசத்துல என்ன பண்ணணும்? நம்ம காட்ஸ் பிளானை பத்தி நம்ம நிறைய பேசணும். நெகட்டிவா கன்ஃபர்ஸ் பண்ணவே கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம சில சமயம் பைபிள பத்தி தான் சொல்லுவோம், ஆனா ஒரு பயத்தோட சொல்லுவோம், தைரியத்தா சொல்ல மாட்டோம். பைபிள் வசனத்தை தான் சொல்லுவோம், ஆனா ரொம்ப பயந்துட்டு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. வேத வசனத்தை தைரியமா ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன எப்படி இருப்பாரு? ஒரு பலனா இருப்பாரு. தாவீதுக்கு எப்படி ஒரு பலனா இருந்தாலும் அது மட்டும் இல்ல, ஆண்டவரோட வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும். நீங்க யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. ஜோப் சாப்டர் 22:28 நான் வாசிக்கிறேன். யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பாருங்க, நம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைச்சிட்டா அது அப்படியே நிலைவரப்படும். உங்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். காட்ஸ் லைட் கம் அப்பான் யூ. அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு பலனா இருக்கும்போது, ஆண்டவர் நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்முடைய பாதையில எல்லாம் என்ன இருக்கும்? ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்கு பிரகாசிக்கும். அப்ப ஆண்டவர் வெளிச்சம் நமக்கிட்ட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் நமக்கு இது வரைக்கும் செஞ்ச நன்மையை நினைச்சு துதிக்கணும், ஆண்டவரோட செயல்களை நினைச்சு துதிக்கணும், ஆண்டவரோட கேரக்டர் நினைச்சு துதிக்கணும், ஆண்டவரோட நன்மையை நினைச்சு துதிக்கணும், ஆண்டவருடைய கிருபையை நினைச்சு துதிக்கணும். இப்படி எல்லாம் ஆண்டவரை துதிக்கும் போது என்ன பண்ணும்? ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும். Then God will put light on you. அப்ப அந்த ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது ஆண்டவருடைய பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தாவீதோட வாழ்க்கையில முதலாவது காரியம், தாவீதோட வாழ்க்கையோட பலன் என்னது? ஆண்டவர். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம், நமக்கு பலன் யாரா இருக்கா? நம்ம வேற எது மேலேயாவது நம்ம நம்பிக்கையை பலனை வச்சிருக்கோமா? நம்ம தாவீதை போல நம்ம பலன் நமக்கு ஆண்டவரா இருக்கணும். நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பலனா இருக்கணும். அப்ப
அப்படி பலனா இருக்கும்போது தாவீது எப்படி ஆண்டவரை பலனா சார்ந்திருந்தாரோ அதே போல ஆண்டவர் சார்ந்திருக்கும் போது அவரே நமக்கு பலனா இருப்பாரு. நமக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது நம்ம அந்த பலனையே சார்ந்துக்கலாம். இது முதலாவது தாவீதோட வாழ்க்கையின் பலன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பலன் மட்டும் இல்ல, அந்த தாவீதின் வாழ்க்கையோட பலத்தின் ரகசியம் அது சொல்றாங்க. 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 27 4லேருந்து 6. Psalms 27 4 to 6. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். இந்த இடத்துல ஆண்டவர் அவரோட பலத்தோட ரகசியத்தை சொல்லிடுறார் பாருங்க. கர்த்தரையே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அவரோட உள்ளார்ந்த வாஞ்ச, இருதயத்தோட வாஞ்ச, அவரோட ஹார்ட் டிசைர் யாரு? ஆண்டவர். அதுதான் அவரோட பலத்தோட ரகசியம். அப்ப தாவீதோட வாழ்க்கை ஆண்டவரா இருக்கிறாரு. அந்த பலத்தோட ரகசியம் என்னன்னா அது இங்க சொல்றாங்க. என்னோட ஆத்ம வாஞ்சை, என்னோட உள்ளத்தின் வாஞ்சை யாரு? ஆண்டவர். என்னோட வாஞ்சையெல்லாம் நான் ஆண்டவர் மேல வைத்திருக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பேன்றாரு. இது பாருங்க, இது ஆலயத்திலே தங்கியிருப்பேன்றது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்குது. நம்ம பிசிக்கலாவே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப அவருக்கு வந்து பேலஸ்லாம் இருக்குது. அவருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆலயத்திலேயே வந்து தங்கியிருக்கிறதையே அது குறிக்குது? அப்படி இல்லை. இப்ப நம்ம வந்து வீட்டெல்லாம் விட்டுட்டு சர்ச்சிலேயே வந்து தங்கியிருக்கணுமா? அந்த மாதிரி இல்லை, அந்த அர்த்தத்துல இல்லை. இது பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு? இவர் ஒரு பெரிய ராஜா, இவருக்கு நல்ல பேலஸ் இருக்கு, அவருக்கு நல்ல சிங்காசனம் இருக்கு, அவருக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, அவருக்கு ஊழியம் செய்ய வேலை செய்ய நிறைய ஆள் இருக்காங்க. இவர் சொல்றதுதான் சட்டம், இவர் தான் ஃபைனல் வேர்டு. இவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனல் வேர்டு. இவர் எதிர்த்து பேச யாருமே இல்லை. அவருக்கு ஒரு நல்ல கிரீடம் இருக்கு. அவ்வளோ அந்த பேலஸ்ல இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? அவர் ஆலயத்துல இருக்கிறது தான் ஒரு சந்தோஷம் சொல்றாரு. ஆனா ஆலயத்துல வந்தா தாவீது எல்லாரும் போல இருக்கணும். அவர் ராஜாவா இருந்தாலும் அங்க தாவீதுக்கு தெரியும், அங்க எனக்கு ஒன்றும் சிங்காசனம் போட மாட்டாங்க, அங்க எனக்கு ஒன்றும் கிரீடத்தை வச்சுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஆண்டவர் பணிந்து தாழ வந்து பணிய வந்து வர்றாங்க. அந்த இடத்துல இவர் சிங்காசனத்தை வச்சுக்க முடியாது. அங்க வந்து இவர் ஒன்றும் ரூல்ஸ் பேச முடியாது. நான் சொன்னதை இவர் சொல்றத, நான் சொன்னதை யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அங்க எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. எனக்கு அங்க எந்த ஆலயத்துல பவரும் கிடையாது. அங்க ஆலயத்தோட ஹோல் கண்ட்ரோல் யாரு? ஆண்டவர் தான். அப்ப ஆலயத்துல மற்ற அந்த காரியத்தெல்லாம் டிக்டேட் பண்றது யாரு? பிரீஸ்ட், ஆசாரியன். அப்ப அந்த கண்ட்ரோல் ஆசாரியன்ட்ட இருக்கு. நான் வாயை திறக்க முடியாது, நான் எதுவும் அதிகாரம் பண்ண முடியாது, நான் பேச முடியாது. எல்லாரும் போல நான் ஜனங்களோட வந்து நின்று ஆராதிக்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அரண்மனையில இருக்கிற எல்லாம் விட ஆண்டவருடைய சமூகமே மேலானது. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. அதுதான் இந்த மீனிங். பாருங்க, நம்ம எப்போதும் ஆண்டவரோட சமூகத்தை நாடணும். நம்மளோட வாஞ்சை ஆண்டவர் மேல இருக்கணும். அதுதான் இங்க தாவீது சொல்றாரு. எனக்கு எல்லாம் இருக்கலாம், எனக்கு என்னவே இருந்தாலும் கம்பேர்ட் டு காட்ஸ் டெம்பிள் மை பிளேஸ் இஸ் நத்திங் சொல்றாரு. இந்த ஆலயத்தோட நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னோட அரண்மனையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதனாலதான் நான் ஆலயத்தை நாடுறேன்னு சொல்றாரு. அப்ப தாவீதோட இந்த பலத்தோட ரகசியம் என்னன்னா, அவர் ஆண்டவரை என்ன பண்ணியிருக்காரு? தன்னோட உள்ளத்தோட வாஞ்சைய, அவருடைய டிசையரை எது மேல வச்சிருக்காரு? ஆண்டவர் மேல வச்சிருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, என்னோட சந்தோஷம்லாம் அதுதான். ஐ என்ஜாய் காட் மோர் தேன் மை பிளேஸ்ன்னு சொல்றாரு. அதுதான் தட் வாஸ் தி சீக்ரெட் இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த ஒரு வாஞ்சை தான் அந்த பலத்தோட ரகசியம். அப்ப நம்மளோட வாஞ்சையெல்லாம் ஆண்டவர் மேல தாவீதை போல வச்சிருக்கும் போது, நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சையெல்லாம் தாவீதை போல இருக்கும்போது, அது நமக்கு ஒரு வெளியரங்கமான ஒரு பலனா இருக்கும். யுவர் சீக்ரெட் டிசைர் கண்ட்ரோல் யுவர் பப்ளிக் ஸ்ட்ரென்த் அப்படின்றாங்க. அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தின் வாஞ்சை, நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்க உள்ளார்ந்த அந்த வாஞ்சை தான், நம்ம இருதயத்தின் வாஞ்சை தான் நம்முடைய வெளியரங்கமான பலனை நிர்ணயிக்கும். இன்னர் டிசைர் வாட் கண்ட்ரோல்ஸ் யுவர் பப்ளிக் ஸ்ட்ரென்த். அப்ப ஆண்டவர் மேல வச்சிருக்க உள்ளான வாஞ்சை தான் நம்ம வெளியரங்கமான பலனை நிர்ணயிக்கும் சொல்றாங்க. அப்போ ஒரு வயசானவர் இருந்தாரு. அவரு பெரிய கோட் போட்டுட்டு அவர் நிறைய பேட்ச் குத்திருப்பாரு அவரு ட்ரெஸ்ல. ஒவ்வொரு
ஒவ்வொரு பேட்ச்ல ஒரு வசனம் வச்சிருப்பாரு. ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறார், ஜீசஸ் கம்மிங் சூன், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்னு சொல்லி ஒரு 10 பேட்சாவது குத்திருப்பாரு. ஒருத்தர் கேட்டாராம், எதுக்கு நீங்க உங்க கோர்ட்ல இவ்வளோ பேட்சை குத்திருக்கீங்க? அவர் சொன்னாரா, இதை ஒன்றையா படின்னு சொன்னாராம். அவர் படிச்சாராம், பாரு நீங்க படிக்கும் போது என்ன பண்றீங்க, ஆண்டவரை துதிக்கிறீங்க. அப்ப நான் எதுக்காக இந்த பேட்ச் குத்திருக்கேன்னா, இத நிறைய பேர் படிப்பாங்க, படிக்கும்போது அவங்க யாரை பிரைஸ் பண்றாங்க, ஆண்டவரை பிரைஸ் பண்றாங்க, அதுக்காக நான் அப்படி குத்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி வெளியரங்கமா நம்ம செய்ய எல்லாராலும் செய்ய முடியாது. இப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்கு காலேஜுக்கு போறாங்க, இந்த மாதிரி பேட்சை குத்திட்டு போக முடியுமா? இப்ப ஆபீஸ்க்கு வேலைக்கு போறோம், வேலைக்கு போன மாதிரி பேட்சை குத்திட்டு போக முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப நம்ம இப்ப ஒரு குடும்பத்துல நீங்க ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, அவங்க இந்த மாதிரி பேட்சை குத்தி இருக்க முடியுமா? அப்ப நம்ம வெளியரங்கமா அப்படிலாம் எதுவும் செய்யலனா கூட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி சமயத்துல யூ காண்ட் எக்ஸ்போஸ் யுவர் சைல்ட் ஆஃப் காட். அங்க போய் காலேஜ்ல போய் பண்ண முடியாது. இன் ஆஃபீஸ் யூ கேனாட் ஷோ யுவர் ஃபெய்த். அங்க வந்து நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனா நம்ம உண்மையிலேயே ஆண்டவர் மேல நம்மளோட நம்பிக்கையை வாஞ்சிய இருதயத்தின் வாஞ்சிய ஆண்டவர் மேல ரகசியமா வச்சிருக்கும் போது அதுவே நமக்கு போதும். சம்டைம் காட் இஸ் யுவர் சீக்ரெட் ஸ்ட்ரென்த். அப்ப ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்காரு, ரகசியமான பலனா இருக்காரு. அப்ப நமக்கு பலனா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம அது எப்போதும் பப்ளிக் ஸ்ட்ரென்த்தா இருக்க மாட்டாரு. சில சமயம் ஆண்டவர் நமக்கு ஒரு சீக்ரெட் ஸ்ட்ரென்த்தா இருப்பாரு. அப்ப அந்த நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்க அந்த சீக்ரெட் டிசைர், அந்த ஆண்டவர் மேல வச்சிருக்க ஒரு இருதயத்தின் வாஞ்சை, அதுதான் நம்மள என்ன பண்ணும், நம்மள உயர்த்தும். அதுவே நமக்கு ஒரு பெரிய பலனா இருக்கும். அப்ப நம்மளோட உள்ளத்தின் வாஞ்சை எதா இருக்கணும், நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு, நம்ம வெளியரங்கமா நம்ம இந்த மாதிரி பேட்ஜ்ல குத்தி அப்படி ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணலனாலும், நம்ம ஆண்டவரோட நம்மளோட டைரக்ட் கனெக்ஷன், நம்முடைய இருதயம் ஆண்டவரோட இருக்கும்போது, அப்ப அதுவே நமக்கு நம்ம என்ன பண்ணும், ஒரு பெரிய பலன். ஆண்டவரோட ரகசியமா நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் மேல வச்சிருக்கும் போது, அதுவே நமக்கு ஒரு பலனா இருக்கும். அதுதான் இங்க தாவீது சொல்றாரு. அப்ப தாவீதோட வாழ்க்கையோட பலத்தோட ரகசியம் என்னன்னா, அவரு தன்னுடைய இருதயத்தோட வாஞ்சிய எது மேல வச்சிருக்காரு, ஆண்டவர் மேல வச்சிருக்காரு. ஒன்றையே நான் கேட்டேன், அதுதான் ஆண்டவன். எனக்கு ஆண்டவர் தான் என்னோட இருதயத்தின் ரகசியம். எனக்கு அரண்மனை இருந்தாலும், எனக்கு அங்க எல்லா பவர்ஸும் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும் எனக்கு அது அவசியம் இல்லை. நான் ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாரோட சேர்ந்து எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லி அப்படி சொல்றேன். அதுதான் இந்த இடத்துல புரியுது. அது மட்டும் இல்ல, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து என்னை கண்மலையில் மேல் உயர்த்துவார். இந்த கண்மலை கிறிஸ்து. அப்ப நம்ம கிறிஸ்துவாகி கண்மலையிலே சார்ந்து கொள்ளும் போது நமக்கு சத்துருக்கள் இருந்தாலும் சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மளை உயர்த்துவாரு. அவர் உண்மையுள்ள தேவன். எப்பொழுதும் காட்ஸ் ஜஸ்டிஸ் சிஸ்டமே எப்படி இருக்குன்னா, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறத விட ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. இப்ப ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறத விட நம்ம ஆண்டவரை ரொம்ப நேசிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய நீதியே அப்படிதான் இருக்கு. காட்ஸ் ஜஸ்டிஸ் சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம ஆண்டவரை ஒரு விதத்துல ஒரு மடங்கு நேசிச்சா ஆண்டவர் 2 மடங்கா நம்ம மேல அன்பு கூறுவாரு. அப்ப ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறத விட நிறைய நம்மள ஆண்டவர் நேசிக்க முடியாது. அதுதான் தாவீது நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இஃப் யூ லவ் காட் ஒன், காட் வில் டெஃபினெட்லி லவ் டூ. நம்ம ஒரு விதத்துல ஆண்டவர் நேசிக்கும் போது 2 விதத்துல ஆண்டவர் நமக்கு மேல அன்பு கூறுவாரு. ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். அவர் யாருக்கும் கடனாளி இல்லை. ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, நம்ம பரலோகத்துக்கு போயிருக்கும் போது ஆண்டவரை யாரும் ஒரு கொஸ்டின் கேட்க முடியாதாம். ஏன்னா அவ்வளவு நீதி உள்ளவராம். ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி செஞ்சுட்டீங்க, ஏன் எனக்கு அப்படி செஞ்சுட்டீங்கன்னு யாரும் ஒண்ணுமே கேட்க முடியாதாம். அப்ப அவ்வளவு நீதி உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப ஆண்டவர் நீதியே எப்படி இருக்குன்னா, நம்மளை விட ஆண்டவர் ரொம்ப நம்மள அன்பு கூறாரு. ஏன்னா கல்வாரி சிலுவையில தம்முடைய ஜீவனை கொடுத்தாரே, அதுக்கு ஈடா நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? அதுக்கு ஈடா யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில தம்ம ஜீவனை கொடுத்ததுக்கு ஈடா நம்ம யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஆண்டவருடைய கேரக்டர்ஸ், குணாதிசயங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், களி கூறணும். அதான் தாவீது சொல்றாரு, ஒரு குணத்தை பார்த்து சந்தோஷப்படுறேன், அதுல என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு புது வெக்கேஷன் போறோம், வேற ஊருக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம், ஒரு டூரிஸ்டா போறோம். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம வேலைன்னு நம்மளுக்கு போர் அடிச்சிருக்கோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், சண்டேனா சர்ச்சுக்கு வரோம், இது எப்படியே போர் அடிச்சு போயிருக்கோம். வேலை போர் அடிச்சு போயிருக்கோம், ஸ்கூல் போர் அடிச்சு போயிருக்கோம், காலேஜ் வந்து ரொம்ப போரா இருந்திருக்கும், வீடு அப்படியே போரா இருந்திருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம வெளியே போகும்போது நமக்கு ஒரு வேளை அது ஒரு சந்தோஷத்தை தரலாம். ஒரு நல்ல மலையை பார்க்கும்போது, ஒரு ஸ்னோவை பார்க்கும்போது, ஒரு ஃபால்ஸை பார்க்கும்போது, நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போது அந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரலாம். அந்த நேரத்துல அப்ப ஆனா அந்த நேரத்துல இருக்கிற மகிழ்ச்சி அது வந்து நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியாது. நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. ஒரு அழகான பெயிண்ட பாக்குறீங்க, அழகான டிராயிங்கை பாக்குறீங்க, அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றாது. ஜஸ்ட் அது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணலாம்.
when you look drawing or paint or a mountain or falls, that does not change your life. It can inspire you. நம்மள வந்து அந்த நேரத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஒழிய நம்மளோட வாழ்க்கையை மாற்றது. ஆனா நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது நமக்கு போரே அடிக்காது. இப்ப மற்றதெல்லாம் பார்த்து நம்ம போர் அடிச்சுன்னு சொல்லலாம். அப்ப நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது அது நமக்கு போராவே இருக்காது. ஆண்டவரை பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இன்னொன்னு, நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது அது நம்மளோட வாழ்க்கையை மாற்றும். மற்ற இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையை மாத்தாது. நம்ம பார்க்குற அந்த நேரத்துல ஒரு சந்தோஷமா இருக்கலாம். இங்க கனடால நயகரா ஃபால்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப பெரிய ஃபால்ஸ், ரொம்ப அழகா இருக்கும். அது அந்த பார்க்குற நேரத்துல நமக்கு அப்படியே பிரமிப்பா இருக்கலாம். அது ஒரு போட்ல கூட்டிட்டு போவாங்க. அந்த ஃபால்ஸ் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த தண்ணிலாம் நம்ம மேல படும். அந்த நேரத்துல அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா அது நம்மளோட வாழ்க்கையை மாத்தாது. அதனால நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது, ஆண்டவரோட குணத்தை பார்க்கும்போது, ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைக்கும் போது, அது அந்த நேரத்துல சந்தோஷத்தை மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கையே மாத்திடும். அப்ப அதான் தாவீதோட வாழ்க்கையோட ரகசியம். அதான் அவரோட பலத்தோட ரகசியம். அவர் என்ன சொல்றாரு? என்னோட வாஞ்சையெல்லாம் நான் என்ன வச்சிருக்கேன்? ஆண்டவர் மேல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆண்டவரோட அழகை பார்த்து நான் ரசிப்பேன். ஆண்டவரை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்றாரு. நம்ம சங்கீதம் 91:1 வாசிக்கிறோம். Psalm 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய மறைவில், சீக்ரெட் பிளேஸ், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் வாசிக்கிறோம். He that dwelleth in the secret place of the most high shall abide. சீக்ரெட் பிளேஸ், அத மறைவிடம். அப்ப ஆண்டவரே நமக்கு எப்படி இருக்காரு? மறைவிடமா இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் நம்ம வந்து ஒரு மறைவிடமா, ஆண்டவரையே நம்ம அடைக்கலமா வச்சிருக்கும் போது அதுதான் நம்முடைய பலத்தின் ரகசியம். அதான் சொல்றாரு, தீங்கு நாள்ல ஆண்டவர் என்ன கூடாரத்துல மறைச்சு பத்திரமா பாத்துக்கிறாரு. என்னோட தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எதனால? இயேசு என்னோட கூட இருக்கிறதுனால. இயேசு என்னோட கூட இருக்கிறதுனால நான் சத்துருக்களுக்கு முன்னாடி தள்ளப்பட்டு போக மாட்டேன். சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவேன். அதே போல நம்முடைய சத்துருக்களுக்கு மேலாக நம்ம உயர்த்தப்படணும்னா நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும்? இயேசு மேல நம்பிக்கை வச்சிருக்கணும். இயேசு நம்ம கூட இருக்கணும். அப்ப இயேசு நம்ம கூட இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட சத்துருக்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வர போராட்டத்தை பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. அப்ப இயேசு நம்ம கூட இருக்கும்போது நம்ம சத்துருக்களுக்கு மேலாக நம்ம உயர்த்தப்படுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? ஐ ஓவர் கம் மை எனிமி பை ஸ்டாண்டிங் இன் ஜீசஸ். நம்ம இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால அந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். அந்த சத்துருக்களை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? ஒரு பலத்தை தருவாரு. பிலிப்பியர்ல கூட அதான் வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால, ஆண்டவர்களோட பலத்தினால நம்ம சத்துருக்களை என்ன பண்ணலாம்? மேற்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு? அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு அவரை பாடி, அவரை பாட்டு பாடுறாராம். ஜாய் சாக்ரிஃபைஸ்ன்றாரு. ஆனந்த பலி இடுவாராம். சாக்ரிஃபைசஸ் ஆஃப் ஜாய். அப்ப ஒரு ஆனந்த பலி இருக்கும்போது அதுல ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். நீங்க ஆபிரகாமோட வாழ்க்கையில பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னோட ஒரே குமாரன்னு நீ எடுத்து போய் பலி செலுத்துன்றாரு. அப்ப பலி செலுத்த போகும்போது ஆபிரகாமுக்கு இதெல்லாம் தெரியாது. அங்க ஒரு ஆடு இருக்கும். ஈசாக்கு வந்து நம்ம பலி செலுத்த மாட்டோம்னு தெரியாது. ஆண்டவர் சொன்னதை நம்பிதான் போறாரு. ஈசாக்கு தான் பலி கொடுக்க போறோம்னு நம்பிதான் போறாரு. இப்ப ஆண்டவர் வந்து இந்த மாதிரியே சொல்லிட்டா யார் வேணா செஞ்சிடலாமே, நீங்க கூட செஞ்சிடலாம், நான் கூட செஞ்சிடலாமே. இப்ப நீ உன் பிள்ளைய பலி கொடு, ஆனா நீ ஒன்னும் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க கொடுப்போ, அந்த நேரத்துல நான் பலி கொடுக்க வேற ஒரு தாயத்தை பண்ணுவேன், உங்க பிள்ளைக்கு எதுவுமே ஆகாதுன்னா நீங்களும் தைரியமா போலாம், நானும் தைரியமா போலாம், ஆபிரகாமும் தைரியமா போகலாம். ஆனா ஆபிரகாமுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு போறாரு. ஒரு பயத்தோட தான் போறாரு. ஈசாக்க பலி கொடுக்க தான் போனாரு. ஆனா அந்த ஆனந்த பலி இடும்போது அவரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரை கனம் பண்றாரு. கனம் பண்ணி ஆண்டவர் விடுதலை தராரு. அப்ப அதே போல நம்ம ஆனந்த பலிகளை இட்டு அவரை கீர்த்தனம் பண்ணி அவரை பாடுவேன்னு சொல்றாரு. அப்ப எந்த ஒரு ஆனந்த பலியிலையும் என்ன பண்ணணும்? ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஜாய் நாட் கம்மிங் வித்தவுட் பெயின். அப்ப இட் வில் கம் வித் பெயின். அப்ப ஆனந்த பலியிடும் போது அந்த பலியில ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும், ஒரு பாடுகள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பாடுகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதை ஒரு கனம் பண்ணி அந்த பலியை நிச்சயம் பெரிய அறுவடையா மாத்துவாரு. அப்ப தாவீதோட பலத்தோட ரகசியம் என்ன? அவரும் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறதுனால. அப்ப முதலாவது என்ன பார்த்தோம்? தாவீதோட வாழ்க்கையின் பலன், டேவிட் ஸ்ட்ரென்த், ஆண்டவர். ரெண்டாவது அந்த ஸ்ட்ரென்த்தோட ரகசியம், பலத்தோட ரகசியம் அவருடைய இருதயத்தோட வாஞ்சி ஆண்டவர் மேல வச்சிருக்காரு, மனுஷர் மேல வைக்கல. அதுதான். இப்ப மூணாவது பார்க்க போறோம். மூணாவது தாவீதின் விண்ணப்பம், டேவிட் சப்ளிகேஷன். அவரு என்ன விண்ணப்பம் பண்றாங்க? 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும்.
நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயம். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவியான பாதையில் என்னை நடத்தும். இதுதான் தாவீதோட விண்ணப்பம். இங்க பாருங்க, தாவீது ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால, தாவீது ஆண்டவர் மேல நம்பிக்கையை வச்சிருக்கிறதுனால, தன்னை பலனை வச்சிருக்கிறதுனால அவருக்கு கஷ்டமே போராட்டமே வராதுன்னு சொல்றா இந்த வார்த்தை. அவருக்கு பாருங்க கஷ்டம் வரும். அப்ப தாவீதுக்கு நல்லா தெரியும், நம்ம ஆண்டவர் ஆராதிச்சாலும் நமக்கு கஷ்டம் வரும். எந்த வேதமும் சொல்லல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால, ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுனால நமக்கு வாழ்க்கையில கஷ்டமே வராதுன்னு எந்த வேதமும் செய்யல. ப்ராப்ளம் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். பிரச்சனைன்றது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி. நம்ம எவ்வளவுதான் ஆண்டவரோட க்ளோஸா இருந்தாலும், ஆண்டவரை ஏத்திருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில போராட்டம்ன்றது அது இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. பிரச்சனைன்றது தவிர்க்க முடியாதது. அப்ப ஆண்டவரை ஏத்துக்கிட்ட உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா அதே நேரத்துல நமக்கு அடைக்கலமா யார் இருக்கா? ஆண்டவர் இருக்காரு. அதுதான் இங்க தாவீது சொல்றாரு. அதுதான் அவரோட விண்ணப்பம். அப்ப பிரச்சனை எவ்வளவுதான் வந்தாலும் அதை மேற்கொள்ள நமக்கு ஆண்டவர் உதவி செய்யறாரு. உலக பிரகாரமான ஜனங்களுக்கு அந்த உதவி இருக்காது. அவங்கள மாதிரியே நமக்கும் பிரச்சனை வருது. ஆனா நம்முடைய பிரச்சனையில நமக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறாரு. அதுதான் தாவீதோட விண்ணப்பம். அப்ப தாவீது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலையை மாத்த மாட்டாரு, ஆனா நம்மள மாத்துவாரு. அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு நமக்கு பலனை தந்து, நமக்கு ஸ்ட்ரென்த் தந்து நம்மள மாத்துவாரு. God will not change your circumstance, but God will change your reaction to overcome the circumstance. அந்த சூழ்நிலைய எப்படி நம்ம சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் பலனை தருவார். அப்ப அதுதான் தாவீதோட விண்ணப்பம். அப்ப ஆண்டவர் நம்ம சூழ்நிலை மாத்த மாட்டாரு. ஐயோ, என் சூழ்நிலை மாறவே இல்லையே, நான் அவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எந்த சூழ்நிலை மாற மாட்டேங்குதே நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சூழ்நிலையை மாத்த மாட்டாரு, ஆனா அதை மேற்கொள்ள நமக்கு வேண்டிய எல்லா பலனையும் தருவார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில வர கஷ்டங்கள், போராட்டங்கள் அந்த சூழ்நிலை மாறாம இருக்கலாம், அந்த சூழ்நிலை மத்தியில நம்ம இருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில இருக்கலாம். ஆனா அதெல்லாம் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு என்ன தருவாரு? பலனை தருவாரு. அது ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே நம்முடைய பலனா இருக்காரு. அப்ப ஆண்டவர் நம்ம வாஞ்சி ஆண்டவர் மேல வச்சிருக்கும் போது அந்த பலத்தோட ரகசியம். இப்ப ஆண்டவர் தாவீதோட விண்ணப்பம் என்னன்னா, எனக்கு கஷ்டம் போராட்டம் எது வந்தாலும் ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருப்பேன். எனக்கு கஷ்டம் வரும், போராட்டம் வரும், ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? உண்மையே நம்பி இருப்பேன், உங்க முகத்தையே நான் தேடுவேன், எனக்கு நீங்களே சகாயம், என்னை கைவிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு God changes as in the presence of our enemy. அப்ப நம்ம சத்துருக்கள் மத்தியில எல்லாத்தையும் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு? நம்மள மாற்றுவாரு. அப்ப சத்துருக்களை மாத்த மாட்டாரு. அந்த பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனா கர்த்தர் நம்மள மாத்தி நம்மள என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வாரு. ஏன்னா அந்த சத்துருக்கள் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அவங்க எல்லாம் குழம்பி போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இல்ல? டார்க்னஸ், அவங்க இருள இருக்காங்க. அவங்க மேல ஆண்டவரோட வெளிச்சம் இல்லை, ஆனா நம்ம மேல என்ன இருக்கு? ஆண்டவரோட வெளிச்சம் இருக்கு. ஆண்டவரோட வெளிச்சம் நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம சத்துருலாம் கன்ஃபியூஸ் ஆகி குழப்பப்பட்டுருவாங்க, அவங்க இருள் அடைஞ்சிருப்பாங்க, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். அப்ப சத்துருக்கள் நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த அவங்க தான் பலவீனம் அடைவாங்க, நம்ம பலவீனப்பட மாட்டோம். இப்ப நம்ம விசுவாசிகளுக்குலாம் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொல்லுவோம், நம்ம ரொம்ப ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவோம். இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதையே அப்படியே மைண்ட்ல வச்சிருந்திருப்போம், அது நம்ம மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை யோசிப்போம், ஐயோ அந்த கஷ்டம் வந்துச்சே, அந்த கஷ்டம் முன்னாடி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சே, ஆனா ஆண்டவர் என்னைக்கோ விடுதலை கொடுத்திருப்பாரு, ஆண்டவர் என்னைக்கோ நம்மளோட பாவத்துல மன்னிச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் நினைக்காம நம்ம பழசையே நினைச்சிட்டு இருப்போம். மெடிக்கல்ல ஒரு டேர்ம் இருக்கு, ஃபேண்டம் மெமரின்னு சொல்லுவாங்க. அது மெடிக்கல் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபேண்டம் மெமரி அப்படின்னா பழச அப்படியே ஞாபகம் வச்சிருக்கதான் அது ஃபேண்டம் மெமரி. ஒரு அது இந்த ஃபேண்டம் மெமரினா, இப்ப நம்ம எதிராளி இருக்காங்க, நம்ம சத்துருக்கள் எப்படி இருக்காங்கன்னா, நம்ம அவங்க எவ்வளவுதான் நமக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஏற்கனவே முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்தது நம்ம மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருந்தாலும் நம்ம அந்த பழசையே நினைச்சிட்டு இருப்போம். அது பேர் தான் ஃபேண்டம் மெமரி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்கில் யுத்தம் நடந்துச்சு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அந்த கார்கில் யுத்தம் நடந்தப்ப எல்லா அந்த போர் வீரர்களா இருக்காங்களா, சோல்ஜர்ஸ், அவங்க அந்த மலையிலையும்
அந்த பனியிலையும் அந்த ஸ்னோலையும் இருந்து அந்த போர்ல இருக்கும்போது நிறைய பேர் உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு கால்ல அடிபட்டுருச்சு. சிலவங்க கையை எழுந்துட்டாங்க, சிலவங்க கால் எழுந்துட்டாங்க, காலில் அடிபட்டு காயம் ஆயிடுச்சு. சிலவங்களாம் வந்து உயிரே விட்டுருக்காங்க. நிறைய வீர மரணம் அடைஞ்சு அவங்க பாடிலாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் உடம்பு சரியில்லாம போனவங்கல ரொம்ப பலவீனமானவங்க, கால் அடிபட்டவங்க எல்லாம் கொண்டு வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்களாம். அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது அவங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கால்லாம் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால காலையே வெட்டி எடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து அனஸ்தீசியான மயக்க மருந்து கொடுத்து அவங்க காலை வெட்டி எடுத்துருவாங்க. அப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த மயக்கம் எல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க முழிச்சதுக்கு அப்புறம் அந்த நர்ஸை பார்த்து கேட்பாங்க, ஐயோ எனக்கு இந்த கணுக்கால் வலிக்குது, எனக்கு ஆங்கிள்னா கணுக்கால், எனக்கு கணுக்கால் வலிக்குது ரொம்ப, ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது தாங்க முடியன்னுவாங்க. உடனே நர்சஸ் எல்லாம் டாக்டர் கூப்பிடுவாங்க. டாக்டர் இவங்க பாருங்க இப்படி சொல்றாங்க, கணுக்கால் வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னு. இவங்களோட காலே வெட்டி எடுத்தாச்சு. காலை வெட்டி கால் குப்பை தொட்டியில போயாச்சு. இவங்களுக்கு காலே கிடையாது. அப்ப எப்படி இந்த கணுக்கால் வலிக்கும்? இதுக்கு முன்னாடி அவங்க பட்ட கஷ்டம் இருக்குல்ல அந்த யுத்தத்துல, அப்ப அந்த கால் வலிச்சிருக்கும். அந்த வலி வந்து இவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். அப்ப அந்த வலி எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மெமரி had the pain on mountain so strong. They remember that pain actually feel physically. அந்த ஞாபகத்துல என்ன பண்ணுவாங்க, வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இன்னைக்கு விசுவாசிக்கணும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டத்தையே, அந்த போராட்டத்தை அதையே நினைச்சு இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆண்டவர் என்னைக்கோ விடுதலை கொடுத்துட்டாரு. அதை விசுவாசிக்காம, அதை நம்பாம, ஆண்டவர் கொடுத்த விடுதலை நம்பாம, அந்த பேண்டம் மெமரி மாதிரி இந்த பழச நினைச்சு நம்ம கஷ்டப்பட்டு கூடாது. ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு, ஜெயத்தை கொடுத்துட்டாரு, நம்ம சத்துருக்கள் மத்தியிலே நமக்கு விடுதலை கொடுத்துட்டான்ற விசுவாசத்தோட நம்ம ஆண்டவர் துதிக்கணும். அந்த பழைய ஞாபகத்துல நம்ம இருக்கக்கூடாது. தாவீது பாருங்க அப்படி இல்லை. இங்க தாவீது என்ன சொல்றாரு, அவரோட விண்ணப்பம் என்ன, எனக்கு சத்துருக்கள் வந்தாலும் எனக்கு நீரே எனக்கு சகாயர், நீர் என்ன பாத்துக்குவீங்க, என்னோட தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அப்படின்னு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க இருக்காங்களே, அவங்க கைவிட்டா கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். சிலவங்க நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, க்ளோஸ் சொந்தக்காரங்க இருப்பாங்க. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு அம்மா அப்பா கைவிட்டா கூட என்ன பண்ண மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் என்ன தாங்குவான்னு சொல்றாரு. கர்த்தனை கைவிட மாட்டான். இப்ப பாருங்க, நம்ம க்ளோஸா இருக்கவங்க கைவிட்டதுனால நீங்க ஆண்டவர் கைவிட்டுட்டான்னு நினைச்சுக்காதீங்க. ஐயோ இவங்க நம்மளை கைவிட்டுட்டாங்களே, இவங்க உதவி செய்யறேன்னு சொன்னாங்க, இவங்க நம்பியிருந்தோமே, இவங்க போயிட்டாங்களே, அதனால ஆண்டவர் உங்களை கைவிட்டான்னு அர்த்தமே இல்லை. உலக பிரகாரமான மனுஷர்கள் நம்மளை கைவிட்டாலும், உலக பிரகாரமான மனுஷர் நம்ம விட்டு போனாலும் அது ஆண்டவர் நம்ம கைவிட்டதுக்கு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் நம்மளை எப்பொழுது நேசிக்கிறார். மனுஷர் எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, ஒரு நாள் கைவிட மாட்டாரு. நம்ம ரொம்ப நம்பி இருக்கிற பீப்புள், மனுஷங்க நம்ம கைவிடலாம். சம்டைம் பீப்புள் வில் forsake you. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை கைவிடவே மாட்டாரு. இப்படி நம்ம மக்கள் ஜனங்கள் நம்மளை கைவிடுறது ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்போட அதை ரிஃப்ளெக்ட் ஆகாது. சம்டைம் பீப்புள் வில் forsake you. This is not reflection of God love on you. இதுக்கும் ஆண்டவருடைய அன்புக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப மனுஷர் நம்மளை ஏமாத்திட்டாங்களோ, மனுஷர் நம்மளை கைவிட்டாங்களோ, நம்புற மனுஷர் நமக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, அதுக்கும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவரோட அன்பு என்னைக்கு மாறாது. நம்ம ஆண்டவர் மாறாதவர், ஆண்டவர் உண்மை உள்ளவர். அப்ப ஆண்டவர் நம்ம நேசிக்கிறத விட்டு மாறவே மாட்டாரு. அப்ப சில சமயம் ஆண்டவரே சில மனுஷர் நம்ம விட்டு பிரிப்பாரு, சில மனுஷர் நம்ம விட்டு போயிடுவாங்க. நம்ம நினைச்சோம், ஐயோ இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களே, இப்ப என்ன பண்ணுவோம்னு நினைப்போம். ஆனா மனுஷர் நம்மளை விட்டு போகலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை விட்டு ஒரு நாளும் போகல. ஆண்டவர்ல கைவிடவே மாட்டார். அன்பு மாறாத அன்பு. அப்ப காட்ஸ் லவ் இஸ் இண்டிபெண்டன்ட் லவ். அவரோட அன்பு என்னைக்கும் மற்ற மனுஷரோட சார்ந்து இல்லை. மற்ற மனுஷர் உதவி செஞ்சாதான் அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இல்லை. மற்ற மனுஷர் யாரும் உதவி செய்யலனாலும் ஆண்டவர் நமக்கு எப்படியாவது உதவி செய்வாரு, நமக்கு வேற வழியை திறப்பாரு. அதனால ஆண்டவரோட அன்பு மாறாது. அப்ப நீங்க இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷர் கைவிட்டாலும், ஒரு மனுஷர் நம்மளை பார்த்து பேசாம போனாலும், ஒரு மனுஷர் நம்மளை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போனாலும், மனுஷர் நமக்கு உதவி செய்யாம போனாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை கைவிடவே மாட்டாரு. அவருடைய அன்பு மாறவே வராது. அப்ப இந்த 3வது காரியம் இதுதான் தாவீதுடைய விண்ணப்பம், டேவிட் சப்ளிகேஷன். அப்ப ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது, ஆண்டவர் மனுஷர் கைவிட்டாலும் நம்ம ஆண்டவரோட அன்பு மாறாத அன்பு. இது தாவீதுடைய விண்ணப்பம். கடைசியா என்ன பார்த்தோம், டேவிட் ஸ்டாமினா, தாவீதின் மன உறுதி. அவர் எப்படி மன உறுதியா இருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரே தன்னோட வாழ்க்கையின் பலனா இருக்காரு. 2வது அந்த பலத்தோட ரகசியத்தை சொல்றாரு.
என்னோட உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவர்ன்னு சொல்றாரு. 3வது அவருடைய விண்ணப்பத்தை சொல்றாரு. எனக்கு கடைசியா என்ன பார்த்தோம்? டேவிட்ஸ் ஸ்டாமினா, தாவீதின் மன உறுதி. அவர் எப்படி மன உறுதியா இருக்காரு பாருங்க. தாவீதினுடைய ஸ்டாமினா, அதாவது தாவீதினுடைய மன உறுதி. அது அது எத குறிக்குதுன்னா, ஒரு கடினமான ஒரு செயல செய்ய ஒரு வலிமை. அதாவது ஒரு யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு தாங்கக்கூடிய ஒரு சக்தி. அதுதான் ஸ்டாமினா. எபிலிட்டி டு டு கீப் ஆன் கீப்பிங் ஆன். எபிலிட்டி டு ஹோல்ட் ஆன் ஆஃப்டர் த பேட்டில். அதுதான் தாவீதோட ஸ்டாமினா. இப்ப தாவீதோட ஸ்டாமினா எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் ஒரு நல்ல காரியமும் இருக்கும், ஒரு கெட்ட காரியமும் இருக்கும். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் நல்ல காரியமும் இருக்கும், கெட்ட காரியமும் இருக்கும். ஆனா, நல்ல காரியம் மட்டுமே இருக்கும் அப்படின்னா, அது ஆண்டவரோட வாழ்க்கையில மட்டும் தான். அப்ப இன் எவ்ரிதிங் இன் லைஃப் தேர் இஸ் குட் டைம் அண்ட் பேட் டைம். ஸோ 2 பக்கமும் இருக்கு. அப்ப நம்ப வாழ்க்கையில எந்த நல்ல காரியம் இருந்தாலும், கெட்ட காரியம் இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில நடந்த நல்லத மட்டும் தான் பார்க்கணும். நம்ம கெட்டதையே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்ப தாவீதோட ஸ்டாமினா எப்படி ஒரு மன உறுதியா இருக்காரு அப்படின்னா, அவர் வாழ்க்கையில எத்தனையோ நெகட்டிவ் இருக்கு. ஆனா தாவீது என்ன பண்ணாரு? அவரோட பாசிட்டிவ மட்டும் பார்த்திருக்காரு. அப்ப நம்மளோட வாழ்க்கையில வர எல்லா அந்த நல்ல காரியத்த மட்டும் பாசிட்டிவ மட்டும் பார்த்துட்டு, அதிலேயே நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நம்ம ரொம்ப ஆசீர்வாதமா ரொம்ப அ ப சேலரி வாங்குறவங்கலாம் நீங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அதுக்கேத்த மாரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லா பிளெஸ்ஸிங்கும் அதுக்கேத்த மாரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். லாட் ஆஃப் டைம் எவ்ரி பிளெஸ்ஸிங் கம்ஸ் வித் ஸ்ட்ரெஸ். நீங்க நெறைய சம்பளம் வாங்குறவங்கலாம் பாருங்க, அவங்க எவ்வளோ நேரம் தூங்குவாங்கன்னு பாருங்க. அவங்க தூக்கம் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால எந்த பிளெஸ்ஸிங்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட வரும். அதனால எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஹஸ் அ ரெலவன்ட் ஸ்ட்ரெஸ் வித் இட். அப்ப இப்ப ஒவ்வொரு பொறுப்பிலும் அதுக்கேத்த அழுத்தம் இருக்கணும். நம்ம ரொம்ப வசதியா இருக்கணும், ரொம்ப அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அ இது தாவீது பாருங்க, சங்கீதக்காரன் அவரோட நெகட்டிவ பார்க்காம பாசிட்டிவ மட்டுமே பார்க்குறாரு. அதுதான் அவரோட மன உறுதி, ஸ்டாமினா. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவ மட்டுமே பார்த்து நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும். லுக் அட் த குட்னஸ் ஆஃப் காட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு. அந்த நன்மைய பார்க்கணும். அந்த நன்மைய பார்த்து அது மூலியமா ஆண்டவர மகிமைப்படுத்தணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஸ்டாமினா கிடைக்கும். ஒரு மன உறுதி கிடைக்கும். நம்ம ரோமர் 8:28ல வாசிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு. அப்ப அந்த ஆண்டவர் நமக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அந்த பிளான வந்து பார்க்கணும். அப்ப ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் பிளான்ஸ் ஆர் இன் அவர் லைஃப். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன பிளான் பண்ணியிருக்காரோ, அது மேல நம்ம ஃபோக்கஸ வச்சுக்கணும். பிரச்சனையே இல்லாதவங்க யாருமே இல்ல. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. எனக்கும் பிரச்சனை இருக்கு. உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம எப்படி அத ஹேண்டில் பண்றோம்? பாசிட்டிவ் சைட மட்டும் பார்த்து நல்லத மட்டும் எடுத்துட்டு, கெட்டத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தா அது பாருங்க, இப்ப 14ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இதுதான் அவரோட மன உறுதி. அவர் என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறாராம். வெயிட் ஆன் த லார்ட். அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, டர்ன் இன்டூ பிரிப்பேர். அதாவது நம்ம ஆயத்தமாகுறது. ஆண்டவரிடத்துல திரும்புறதுக்கு நம்மள ஆயத்தமாகுறது. அப்ப பிரிப்பேர் இன் த லார்ட். அப்ப கர்த்தர்ட்ட நம்ம ஆயத்தமா இருக்கும்போது, நமக்கு ஒரு நல்ல உறுதி, மன உறுதி கிடைக்கும். அப்ப நம்ம ஆண்டவர் மேல நம்ம விசுவாசத்த வச்சு, சர்வ வல்லவரோட திட்டத்துக்கு அவரோட தீர்மானத்துக்கு நம்ம ஆயத்தமா காத்திருக்கணும். அப்ப ஆயத்தமா காத்திருக்கும்போது, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு நல்ல ஒரு மன உறுதியை தருவாரு. அப்ப இந்த தாவீதோட மன உறுதிக்கு காரணம் அவரோட ஆண்டவர் மேல அவர் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. நம்ம பாசிட்டிவ் சைட மட்டுமே பார்க்கணும். நெகட்டிவ பார்க்காம இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பாரு. அப்ப இன்னைக்கு நம்ம 4 காரியம் பார்த்தோம். முதலாவது தாவீதுடைய பலன். 2வது தாவீதுடைய பலத்தின் ரகசியம். 3வது தாவீதின் விண்ணப்பம். 4வது தாவீதின் மன உறுதி. டேவிட்ஸ் ஸ்ட்ரென்த், டேவிட்ஸ் சீக்ரெட், டேவிட்ஸ் சப்ளிகேஷன் அண்ட் டேவிட்ஸ் ஸ்டாமினா. கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.